வணக்கம். நான் தமிழன்பன். இப்போது தமிழ்நாடெங்கும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இதன் மூலம் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கின்றன என்பதை அண்மையில் நடந்த பீகார் தேர்தல் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரில் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தும் இந்த திருத்த வேலைகள் பீகார் மாநிலத்தில் கடந்த ஆண்டு தொடங்கியது. அப்பொழுதே இதன் மீது பல விமர்சனங்கள், எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு விமர்சனங்கள் எல்லாம் இருந்தன. எல்லாவற்றையும் தாண்டி தேர்தல் ஆணையம் அங்கு அந்த வேலையை செய்தது. தொடக்கத்தில் 67 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு, பிறகு எதிர்க்கட்சிகளின் கடும் போராட்டத்துக்கு பிறகு 20 லட்சம் வாக்குகள் சேர்த்தார்கள். இப்படியாக நடந்து முடிந்த அந்த தேர்தலில் பீகாரில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது பிஜேபி கூட்டணி. அவர்கள் தேர்தல் ஆணையம் இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என்கிற எண்ணங்கள் எல்லோருக்கும் எழுகின்றன. அதற்கு இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்த திருத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது பொதுமக்களால் தேர்தல் ஆணையம் கொடுத்த விண்ணப்ப படிவத்தை ஒட்டி பொதுமக்களால் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு யாரிடமும் முறையான பதில் இல்லை, யாரிடமும் தெளிவான விளக்கம் இல்லை. தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிற அந்த அதிகாரிகள் கூட, அந்த அலுவலர்கள் கூட இன்றைக்கு அவர்கள் ஒரு போராட்டமே அறிவித்திருக்கிறார்கள். தினசரி அவர்களுக்கு ஒரு பயிற்சி, காணொலி பயிற்சி, தினசரி ஒரு வேளைக்கு 3 வேளை பயிற்சி என்று கொடுத்து அவர்களை மக்களிடம் அனுப்புகிறார்கள். மக்கள் அவர்களிடம் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்களிடமே பதில் இல்லை. இப்பொழுதுதான் ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகு ஒரு ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறது. இந்த படிவத்தை இதில் நிரப்பலாம். முன்னாடி 2005ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் இந்த இடத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் அவர்களே தெரிந்து மக்களுக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இப்படி சேர்க்கப்படுகிற வாக்குகளும் இதற்கு முன்பு, அதாவது வாக்காளர் திருத்தம் என்பதற்கு தாண்டி தீவிர திருத்தம் என்பதன் மூலம் இந்த முறை ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். முழுமையாக முடக்கப்பட்டுவிட்ட வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் சுமார் 6,36,00,000 வாக்குகள் இருப்பதாக முந்தைய தேர்தல், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணக்குப்படி 6,36,00,000 வாக்குகள் இருப்பதாக கணக்கு. இந்த 6,36,00,000 முழுமையாக முடக்கிவிட்டு இப்பொழுது புதிதாக இந்த 6,36,00,000 பேரும் புதிதாகவே விண்ணப்பம் கொடுத்து சேர்த்தாக வேண்டும். அப்படியே ஒரு கடினமான நடைமுறையை தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது. அதற்கு பல சதித்திட்டங்கள் காரணமாக இருக்கின்றன, உள்ளீடாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அந்த சதித்திட்டம் என்னவென்றால், குறிப்பிட்ட ஒரு வாக்காளர், ஒரு தொகுதியில் ஒரு வாக்காளர், இப்போ என்னுடைய வாக்கே இருக்கிறது என்றால் நான் படிவத்தை நிரப்பி கொடுக்கிறேன். அந்த படிவம் சரி தவறு என்று தீர்மானிக்கிற இந்த உள்ளூர் வாக்கு அலுவலர் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தாண்டி இதனுடைய முழுமையை சரிபார்க்கிற பொறுப்பு தில்லியிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தில்லி தேர்தல் ஆணையத்திடம் இருப்பதாகவும், அங்குள்ளவர்கள் தான் இதை அங்கீகரிப்பார்கள், இதை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் நினைத்தால் நிராகரிக்கலாம் என்கிற ஒரு ஆபத்தான இடமும் இருக்கிறது. இப்படியானால் இன்று எனக்கு ஒரு படிவம் கொடுக்கப்படுகிறது. அதை உடனே நான் நிரப்பி கொடுத்து விடுகிறேன். அவர்கள் கேட்கிற தகவல்கள், பல தகவல்கள், அதாவது தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற டிடிவி தினகரன், தமிழ்நாடு பாஜக தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன, தேர்தல் ஆணையம் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அந்த கட்சியை சேர்ந்தவர், பாஜகவை சேர்ந்த ஒரு முன்னாள் தலைவரே சொல்லியிருக்கிறார். ஒரு கட்சியை நடத்துகிற டிடிவி தினகரன் அவர்களே எனக்கு இந்த தேர்தல் படிவத்தில் பல குழப்பங்கள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். நேற்று இது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இதை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நாங்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறவர்களுக்கே வாக்கு இருக்குமா என்ற ஐயம் இருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி இன்று நான் ஒரு படிவத்தை நிரப்பி கொடுத்து அந்த படிவம் ஏற்கப்பட்டதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. மொத்த திருத்தமும் செய்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இதனுடைய முழுமையான பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் வாக்காளர் பட்டியல் வரும்போதுதான் என்னுடைய வாக்கு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியும். அப்பொழுது என்னுடைய வாக்கு இல்லை என்றால் நான் மேல்முறையீடு, மறுபடியும் விண்ணப்பம், மறுபடியும் அதிகாரிகளை சந்திக்கணும். இந்த மாதிரியான வேலைகளை செய்து என்னுடைய வாக்கை நான் தக்க வைக்க வேண்டும். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வாக்குகள் 60 லட்சம் வாக்குகளை நீக்கிவிட்டால்
60 லட்சம் பேரும் அப்படி சென்று தங்களுடைய வாக்குகளை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இன்னொன்று, அப்படி மேல்முறையீடு செய்த உடனேயே அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதிலும் தெளிவில்லை. இது இப்படியான ஒரு கடுமையான, அதாவது இந்த நாட்டின் குடிமகனாக, இந்த நாட்டின் வாக்காளனாக பல தேர்தலில் வாக்களித்த நான் உட்பட எல்லோருக்குமே இதுதான் நிலை. முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்களிலிருந்து எல்லோருக்கும், எதிர்கட்சி தலைவர் எல்லோருக்கும் இதுதான் நிலை. அவருடைய வாக்கு இன்றைக்கு, அதாவது புகழ்பெற்றவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது தான் அது உலகம் முழுக்க தெரிய வரும். அதுபோல் ஒரு முன்னாள் அமைச்சருக்கோ இந்நாள் அமைச்சருக்கோ நாளைக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்பொழுது இது பெரிதாக பேசப்படும். ஆனால் அந்த ஆபத்து இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது சொல்கிறேன். இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிற ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியினுடைய கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று நடந்தது. அந்த கூட்டத்தில் பேசிய எல்லோருமே இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் செய்த மோசடி, வாக்கு இயந்திரத்தால் மோசடி. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் சொல்கிறார், வாக்கு இயந்திரத்தின் மூலம் நடந்த தேர்தல் மோசடி நடந்திருக்கிறது, வாக்குச்சீட்டின் மூலம் நடத்த வேண்டும் என்கிறார். அனைவரும் சொன்ன இன்னொன்று, கள நிலவரத்திற்கு நேர் எதிராக தேர்தல் முடிவுகள் இருக்கின்றன அப்படி என்று சொன்னார்கள். ஏனெனில் நவம்பர் 11ஆம் தேதி தேர்தல் முடிந்த பிறகு, 2ஆம் கட்ட தேர்தலும் முடிந்த பிறகு ஒரு கருத்து கணிப்புகள் வெளிவருகின்றன. அனைத்து கருத்து கணிப்புகளுமே பாஜக கூட்டணி, பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் சொல்லியன. அதிலும் கூட அவர்கள் சொன்னதே, ஒரு பாஜக கூட்டணி 175 இடங்களை பிடிக்கும் என்று சொன்னதையே அங்குள்ளவர்களே, அவர்கள் கட்சிக்காரர்களே ஆச்சரியமாக, அவ்வளவு இடங்கள் எப்படி பிடிக்கும், இவர்கள் கூடுதலாக மிகைப்படுத்தி சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் யாரும் கணிக்காதவாறு 202 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இவ்வளவு மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் பெற்றது முழுக்க முழுக்க மோசடி மூலம் என்றுதான் எதிர்கட்சிகள் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகள் இப்ப நிரூபணமாயிருக்கின்றன. இப்பொழுது ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு விஷயமாக, இப்பொழுது வாக்காளர் பட்டியலில் இருந்து 47 லட்சம் பேரை நீக்கிவிட்டால் அவர்கள் யாரும் புகார் கொடுக்கவில்லையே, புகார் கொடுத்தால் தானே நடவடிக்கை எடுக்க முடியும் என்கிற கருத்துகள் பாஜக தரப்பிலிருந்து பேசப்படுகின்றன. 47 லட்சம் பேர் இல்லை, வெறும் 47 பேர் புகார் கொடுத்திருந்தாலும் அதை கையாள்வது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் இவ்வளவு பேர் இதற்கு புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற தகவலை கூட அவர்கள் வெளியிட மாட்டார்கள். இங்கு எல்லாமே அவர்கள் கையில் இருப்பதால் இதுவரை தேர்தல் முடிவுகளை தமக்கு சாதகமாக்கிக் கொள்ள அரசியல் கட்சிகள் சட்டப்பூர்வமற்ற முறையில், அதாவது சட்டப்பூர்வமாக குற்றம் என்கிற கருதுகிற வகையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பார்கள் அல்லது கள்ள ஓட்டு போடுவார்கள். இந்த இரண்டில் வெற்றி பெறுவார்கள். இவை இரண்டுமே சட்டப்பூர்வமாக குற்றம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஒருத்தர் அது அதிகாரப்பூர்வமாக கையும் களவுமாக பிடிபட்டால் கொடுத்தவருக்கும் பெற்றவருக்கும் தண்டனை என்று இருக்கிறது. அதே போல் கள்ள ஓட்டு போட்டால் சிறை என்று இருக்கிறது. இவை இரண்டையும் இந்த தேர்தலில், பீகார் சட்டமன்ற தேர்தலில் அந்த அரசாங்கம், ஆளும் பிஜேபி அரசாங்கமும் நிதிஷ்குமார் அரசாங்கமும் சட்டப்பூர்வமாகவே செய்துவிட்டன. இனிமேல் இவர்களை குற்றவாளி என்று சொல்ல முடியாது. எப்படி சட்டப்பூர்வமாக செய்தார்கள் என்றால், தேர்தலில் நமக்கு எதிராக இந்த குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினர், தலித் சமுதாயத்தினர் வாக்களிப்பார்கள் என்பதால் அவர்களுடைய வாக்குகள் அனைத்தையும் நீக்கிவிட்டார்கள். தேர்தலுக்கு முன்பாகவே, தேர்தலுக்கு சில மாதங்கள் அக்டோபர் மாதத்திலேயே காங்கிரஸ் கட்சி இதை குறிப்பிட்ட ஒரு 60 தொகுதிகளில் 23 லட்சம் பெண்கள், தலித்துகள் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குகள் காங்கிரசுக்கு, எதிர்கட்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டு நிரூபணமாகிற வகையில் தான் தேர்தல் முடிவுகளும் அமைந்திருக்கின்றன. இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் நான் வேட்பாளராக அறிவித்தவர்களுக்கே வாக்கு இருக்குமா என்கிற ஐயம் எழுகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் நேற்று ஆர்ப்பாட்டத்தில். அதுவுமே அவர் சொன்னது சரியா தவறா என்பது பிப்ரவரி மாதம் தான் தெரியும். தவறு என்று வந்தாலும் அதை சரி செய்வதற்கு அவர் பல நாட்கள் போராட வேண்டியிருக்கும். போராடி கிடைக்குமா என்பதெல்லாம் அது அப்பொழுது தெரிய வேண்டிய விஷயம். அதேபோல் இந்த முறை பீகாரில் அந்த திருத்தத்தை செய்து, திருத்தம் என்கிற பெயரில் வழக்கமாக கள்ள ஓட்டு போடுவது என்பது நமக்கான ஓட்டு, மற்றவர்களுக்கு ஓட்டு இல்லை, அல்லது அந்த கட்சிக்காரர்கள் ஓட்டை போடுவார்கள். இப்படி அந்த விஷயத்தை சட்டப்பூர்வமாக வாக்காளர் தீவிர திருத்தம் என்கிற பெயரில் அவ்வளவு பேரை நீக்கி அந்த வேலையை செய்திருக்கிறது அந்த அரசாங்கம். இரண்டாவதாக, தேர்தல் அறிவிப்பு மாலையில் வருகிறது என்றால் தேர்தல் அன்று காலையில்
பீகார்களுடைய பெண்கள் தொழில் செய்ய முன் வந்தால் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கடனாக கொடுக்கும் என்றால் எப்படி திருப்பி செலுத்தும் என்கிறது கூட அவர்கள் எந்த வரையறையும் வைக்காமல் 2 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கும். அவர்கள் தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம். மகளிர் முன்னேற்றத்திற்காக மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லி அதை அறிவித்தார்கள். அதாவது அந்த திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதமே நிதிஷ்குமார் அவர்கள் மேடையில் சொல்லியிருந்தார். ஆனால் அதை செயலாக்கும் அறிவிப்பு எப்பொழுது வருகிறது என்றால் தேர்தல் அறிவிப்புக்கு முந்தைய நாள் அன்று தேர்தல் அறிவிக்கிற அன்றைக்கு ஒரு நாள் முன்பாக அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். தேர்தல் அறிவித்தவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து விடுகின்றன. அந்த விதிமுறைகளையும் மீறி அந்த 10,000 ரூபாய் தேர்தல் வரை ஒவ்வொரு பெண்கள் கணக்குக்காக போய் சேர்ந்திருக்கிறது என்று அங்குள்ள எதிர்க்கட்சிகள் ஆதாரப்பூர்வமாக குற்றத்தை சாட்டியிருக்கின்றன. அதாவது வாக்குக்கு பணம் கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் வங்கி கணக்கில் பணம் போய்கொண்டே இருந்திருக்கிறது. அந்த பணமும் வேறொரு திட்டத்துக்காக உலக வங்கியிலிருந்து கடன் பெற்ற பணத்தை இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பீகார் அரசு பயன்படுத்தி கொண்டு விட்டது என்று அந்த பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்படி வாக்காளர்களுக்கு சட்டப்பூர்வமாக பணம் கொடுத்து விட்டது. 75 லட்சம் பெண்கள் பணம் வாங்கியவர்கள் என்றால் 75 லட்சம் குடும்பங்கள், ஒரு குடும்பத்துக்கு 2 ஓட்டு என்றால் 1.5 கோடி ஓட்டு அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள். அந்த விஷயத்தில் அது தேர்தலுக்கு பரப்புரைக்கு போகும்போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் பறக்கும் படையெல்லாம் அமைத்திருக்கிறது. இவர்கள் ஒரு அரசு நிறுவனத்திலிருந்து அரசாங்கமே பெண்களுக்கு வங்கி கணக்கில் பணம் செலுத்தி கொண்டிருப்பது அது சட்டப்படி நடந்த ஒரு விஷயமாகிவிட்டது. இப்படியாக சட்டப்படியே ஒரு பெரும் வெற்றியை திருடி இருக்கிறது பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி. அதே வழிமுறையைத்தான் தமிழ்நாட்டிலும் அவர்கள் கடைபிடிக்க பார்க்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இப்பொழுது வெகுவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவும் ஏற்கக்கூடியதான குற்றச்சாட்டாகவே இருப்பதால் இந்த அச்சத்தை, இந்த ஆபத்தை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காகவே நாம் பேசுகிறோம். ஏனெனில் 7.5 கோடி 7.25 கோடி வாக்காளர்களில் 20 பேர் 25 லட்சம் பேரை நீக்கியதால் ஒருத்தர் வெற்றி பெற்று விட முடியுமா என்கிற கேள்வி கூட எழலாம். கடந்த தேர்தலில், அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 167 இடங்களை பெற்றது. திமுக கூட்டணி பெற்ற மொத்த வாக்குகள் கணக்கு பார்த்தால் 2 கோடியே 10 லட்சம், அதாவது 9 லட்சத்து 10 லட்சம், 2 கோடியே 9 லட்சம் அல்லது 10 லட்சம் கூட வைத்துக் கொள்ளலாம். எதிர்கட்சி கூட்டணியான அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 60-70 இடங்களில் வென்றது. அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் எவ்வளவு என்றால் 1,83 லட்சம் சில்லறை. இரண்டுக்குமான வேறுபாடு பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 26-27 லட்சம் வாக்குகள் தான் வேறுபாடு இருக்கிறது. 26-27 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஒரு ஆட்சி தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆகிறது, இன்னொரு கட்சி எதிர்கட்சி ஆகிறது. அந்த 27 லட்சம் வாக்குகளும் இது திமுக கூட்டணிக்கு, அதாவது இப்போ இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் ஆகியோர் எப்படியும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதால் அவர்கள் வாக்குகளை எல்லாம் பகுதியாக, இந்த பகுதியில் 50, அந்த பகுதியில் 100, அப்படி 20, 30 என்று பகுதியாக நீக்கிவிடுவார். இப்பொழுது விண்ணப்பம் கொடுக்கிறோம், எப்படி நீக்க முடியும், ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் என்றால் அது ஏதாவது ஒரு தகவல் பிழை, ஏதோ ஒரு காரணம் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த பெயரிலேயே அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று தெரிந்து விடுவதால் அதை மிக எளிதாக நீக்குவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது நீக்குவது என்றால் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதில் பிழை இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது என்று நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அவர்கள் நிராகரித்தால் தமிழ்நாட்டிலும் தேர்தல் வெற்றியை எளிதாக பெற்றுவிடலாம் என்பதுதான் பாஜக அதிமுக கூட்டணியின் கணக்காக இருக்கிறது. ஏனெனில் கடந்த தேர்தலில் 27 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறோம். இந்த முறை அந்த 27 திமுக கூட்டணிக்கு போகிற வாக்குகளை ஏற்காமல் வாக்காளரையே நிராகரித்து விட்டார். அதாவது வாக்குகள் கேட்பார்கள், இப்பொழுது வாக்காளர்களே தீர்மானிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையில் திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக வாக்களிப்பார்கள் என்று தெரிகிற ஒரு 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேரை நீக்கிவிட்டு அவர்கள் மறுபடியும் போராடி அதற்கான கால அவகாசமும் கிடையாது. பிப்ரவரியில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும், அதற்கு பிறகுதான் மேல்முறையீடுகள். ஆனால் ஏப்ரலில் தேர்தல் வரப்போகிறது. அதாவது ஒரு மாதம், கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாட்கள் தான் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளிக்குள் அவர்கள் வேகமாக வேலை செய்து வாக்காளர்களை சேர்த்து விடுவார்கள் என்றால் சேர்க்க மாட்டார்கள். ஆக
கொஞ்சம் காலங்காலமாக வாக்கு போட்டுக்கொண்டு வாக்கு செலுத்தி கொண்டு வந்த அவர்கள் எல்லோருமே அவர் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த முடியுமா என்கிற அச்சத்தில் இருக்கிறார்கள். அதை நோக்கித்தான் அந்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளும் இருக்கின்றன. இன்னொன்று, தேர்தல் ஆணையம் மாநில அலுவலர்களைத்தான், மாநில அரசில் பணியாற்றும் அலுவலர்களைத்தான் அதற்கான ஊழியர்களாக அலுவலர்களாக நியமித்திருக்கிறது. அவர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லை, மக்களுக்கும் பயிற்சி இல்லை. அது குறித்து பல்வேறு குழப்பங்கள். இப்பொழுது எனக்கே, நான் சென்னையில் இருக்கிறேன் என்றால், நான் என்னுடைய சொந்த ஊரில் 2002ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு ஓட்டு போட்டிருந்தால் அதனுடைய பாகம் அந்த இதுவேளை நான் எங்கிருந்து எடுப்பது என்று எனக்கே தெரியவில்லை. அதை தேர்தல் ஆணையம் இதில் இணையதளத்தில் எல்லாவற்றையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் என்று. தேடி போனால் அதில் பல இடையூறுகள், தடங்கல்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு பத்திரிகையாளராக செயல்பட்டு படித்த நடுத்தட்டு வர்க்கமாக இருக்கக்கூடிய எனக்கே இந்த நிலை என்றால், இன்னும் அன்றாட கூலி வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் மக்களும் பெரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும் இதில் கவனமே செலுத்த மாட்டார்கள். அதனால் அவர்கள் ஓட்டு போடவே, அவர்களுக்கு ஓட்டே இல்லாமல் போகக்கூடிய அச்சமும் இருக்கிறது. இந்தியா ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பெயர் பெற்ற நாடு என்கிற பெயரை உலகம் பூரா பெற்றிருக்கிற இந்திய ஒன்றியம் இப்பொழுது ஜனநாயகத்தின் அடிப்படையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு என்று பெருமை பெற்று பேசிக்கொண்டிருக்கிற நாட்டில் ஜனநாயகத்தின் அடிப்படையான வாக்குரிமையையே திட்டமிட்டு பறிக்கும், சட்டப்பூர்வமாக பறிக்கிற வேலையை தேர்தல் ஆணையமும் பாஜக அரசாங்கமும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் இதற்கு முழுமையான உடந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனெனில் இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலேயே அதை தொடங்கிவிட்டார்கள். ஏற்கனவே தேர்தல் ஆணையரை பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிய மூவரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பார்கள் என்கிற ஒரு வழிமுறை இருந்தது. அதை இந்த அரசாங்கம் மாற்றியது. எதிர்க்கட்சி தலைவரும் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் சேர்ந்து கொண்டால் ஆளுங்கட்சி சொல்கிறவர் தேர்தல் ஆணையராக வர முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது. இப்போ அந்த ஆபத்திலிருந்தும் மீட்க பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என்று மாற்றிவிட்டார்கள். இப்பொழுது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள். அதுவும் கடந்த ஞானேஷ்குமார், இப்பொழுது தேர்தல் ஆணையராக இருக்கும் ஞானேஷ்குமாரை தேர்ந்தெடுக்கிற கூட்டத்தில் பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் தான் அவரை ஆதரித்து அவரை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுத்தார்கள். அந்த நன்றி கடனுக்கு அவர் முழுக்க அவர்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்கிறார் என்கிற குற்றச்சாட்டு ஒவ்வொரு நாளும் மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தி வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். அவர் எங்களிடம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்லி தேர்தல் ஆணையம் தப்பித்துக் கொண்டிருக்கிறது. பிரமாண பத்திரம் ராகுல் காந்தி தாக்கல் செய்யவில்லை, பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்தார்களே, அதன் மீது என்ன நடவடிக்கை என்பதற்கு எந்த வெளிப்படையான பதிலும் இல்லை. இப்படியாக ஒவ்வொரு மாநிலமாக இன்னொன்று, இப்பொழுது இன்னும் ஏப்ரலில் தேர்தல் வரவிருக்கிறது. இப்பொழுது நவம்பர் மாதம் முடிய போகிறது. டிசம்பரிலிருந்து 4 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிற நேரத்தில் இந்த திருத்தத்தை ஏன் மேற்கொள்ள வேண்டும்? இவ்வளவு ஆண்டுகள் இருந்தது. தேர்தல் முடிந்த பிறகு ஒரு வருடம் கூட அந்த திருத்தத்தை மேற்கொள்ளலாமே, அடுத்த தேர்தலில் இதை நடைமுறைப்படுத்தலாமே என்கிற கேள்விகளை எல்லாம் எதிர்கட்சியில் வைக்கின்றன. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் கூட நேற்று அதை சொல்லியிருக்கிறார். அவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கொண்டு நிதானமாக செய்தால் விடுபட்டவர்கள் மேல்முறையீடு செய்து தங்களை இணைத்துக் கொள்வதற்கும் தவறுகள் திருத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாத இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த திருத்தத்தை மேற்கொண்டு அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதன் மூலம் ஒவ்வொரு மாநிலத்திலும் தான் நினைப்பதை செய்ய வேண்டும், தான் நினைக்கிறவர் முதலமைச்சராக வேண்டும், தான் நினைக்கிற கட்சி வெற்றி பெற வேண்டும் என்கிற பாஜகவின் திட்டத்தை சட்டப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையத்தை தங்கள் கையில் வைத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்குமே பேராபத்தான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏனெனில் இந்திய பாஜக RSS என்கிற அமைப்பின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பின் சித்தாந்தமே இங்கு இந்தியா என்பது ஒற்றை நாடாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு மொழி கலாச்சாரத்தை அனைத்தும் அழிக்க வேண்டும், எல்லோரும் ஒரே மொழியை படிக்க வேண்டும், அது இந்தி சமஸ்கிருதம், எல்லோரும் ஒரே மாதிரி உடை அணிய வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரி உணவு உண்ண வேண்டும் என்கிற அளவுக்கு தீவிரமாக மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறையை சிந்தனையாக கருத்தியலாக கொண்டிருக்கிற RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பாஜக
அதை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறது. இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆபத்தான ஒரு கொடூரமான நிகழ்வு என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அதை நோக்கி இப்பொழுது இந்தியா முழுக்க அவர்கள் நினைத்ததெல்லாம் நடந்தது, தமிழ்நாட்டில் நடக்காது என்று நாம் சட்டையை உயர்த்தி கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம். இந்த முறை தமிழ்நாட்டிலும் அதை நடத்திவிடக்கூடிய ஒரு வேகத்துடன் பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்வினையாக திமுக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்தாலும் அதாவது சட்டப்படி குற்றம் என்கிற செயல்களை, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, கள்ள ஓட்டு போடுவது, இரண்டையும் சட்ட ரீதியான நடைமுறையாகவே மாற்றிவிட்டது பாஜக அரசு என்பதும், அதன் மூலம் நாடு மிக பெரும் பேராபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதும் நாம் அனைவரும் உணர வேண்டிய ஒன்று. அடுத்தடுத்து இது குறித்த செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.